நேரம் நின்றாங்களே, அதனால கனத்த சஹரன், ஒரு மாதம் மிச்ச நேரம் நின்றாங்க. எப்படி மிச்ச நேரம் நின்றாங்கன்றது சிபத்து ரெண்டாவது, எப்படி நின்றாங்கிறது ரெண்டாவது. ஆனா ஒரு மாதம் மிச்ச நேரம் நின்றாங்கன்றதுக்கு தான் கனத்தை சொல்லு கருத்து. அதனால இந்த செய்தி ஆதாரமா கொண்டு வரக்கூடாது. ரெண்டாவது, அந்த ஹதீஸ் பலகீனமானது, அந்த செய்தி பலகீனமானது. அபூ ஜாபர் அர் ராசி என்று வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வராரு. இவர் மிக பலகீனமான ஒரு அறிவிப்பாளர். இவருடைய பலகீனங்கள் என்னென்ன ஹதீஸ்ல பாதிக்கப்பட்டீங்கன்னு தனியாக சொல்லலாம். இப்ப நான் சொன்ன இதுவரைக்கும் சொன்ன விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒரு விளக்கம் வைப்பாங்க, என்ன தெரியுமா? பலகீனமான ஹதீஸலும் மார்க்க ஆதாரம் தான், பலகீனமான ஹதீஸலும் மார்க்க ஆதாரம் தான் அப்படின்னு வச்சுக்கொள்வாங்க. ஆனா நாங்க எங்கேயாவது நெஞ்சில தக்பீர் கட்டி வரலாட்டினா அதை லைவ் பண்ணுவாங்க. பலகீனமான ஹதீஸலும் மார்க்க ஆரம்பம்னா செய்ய விடுறதான, எங்களை நாங்க பலகீனம் செஞ்சுட்டு இருந்தாலும் செய்ய விடணும். ஆனா பலகீனமான மார்க்க ஆதாரம் பண்றது அவர்களுடைய விதத்துகளை பாதுகாத்துக்கிறது. விளங்கிட்டா? அப்படி வச்சுக்கணும் என்று சொன்னா சுபஹானல்லாஹ், இந்த தௌஹீத் பிரச்சாரத்திலே எத்தனை பலகீனமான ஹதீஸ்கள் எங்களோட கொள்கைக்கு சார்பாகி தெரியுமா? எத்தனையோ பலகீனமான ஹதீஸ்கள் எங்களது கொள்கைக்கு சார்பா இருக்குது, உபயோகிக்கல. என்ன காரணம்? லைவான ஹதீஸ்கள் மார்க்க ஆதாரம் இல்லை என்ற நிலைப்பாடுதான் காரணம். இல்லைடா நான் ஒரு செய்தி சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் குனூத்தி ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர், சுபஹிலே குனூத் ஓதுவதை நபியர்கள் தடை செய்தார்கள். இப்படி ஹதீஸ் வருது. சுபஹிலே குனூத் ஓதுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இது மூஜமுல் அவ்ஸத்ல வருது, தபரானி இமாம்ட. அதுபோல பைஹகி அவர் ஷாபி மதுஹபுடைய, அதாவது இது பொதுவான நூல் தான், புகாரி போன்று பொதுவான நூல். ஆனால் ஷாபி மதுஹபுடைய மிகப்பெரிய அறிஞர் தொகுத்த நூல் பைஹகி, சுனல் பைஹகி. அதுல என்னது இந்த செய்தி வருது. இப்ப இது லைவான செய்தி தான். ஆதாரம் இப்ப என்ன செய்யணும்? லைவான செய்தியும் ஆதாரம் நபி அவர்கள் சுபஹிலே குனூத் ஓதுவதை தடை செய்தார்கள் என்ற செய்தியையும் எடுக்கணுமா இல்லையா? இது பலகீனம், இதை எடுக்கணும். அது மாத்திரமல்ல, முஸ்னத் அஹ்மதுல வருது, குன்னா லா நுதா இலல் ஹிதானி வலா நுஜீபுஹா அலா ஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியோடைய காலத்திலே கத்னா சாப்பாட்டுக்கு நாங்கள் அழைக்கப்படவும் மாட்டோம், அழைத்தால் போகவும் மாட்டோம். கத்னா சாப்பாட்டுக்கு அழைக்கப்படவும் மாட்டோம், அழைத்தால் போகவும் மாட்டோம். பலகீனமான செய்தி தான். கத்னா சாப்பாடுக்கு போக கூடாதுன்றதை நாங்க வேற வகையில தான் நிரூபிக்கிறோம், இதெல்லாம் கொண்டு வரதில்லை. பலகீனமான செய்தி வைக்கிறத எவ்வளவு அழகான ஹதீஸ். கத்னா சாப்பாட்டுக்கு நான் அழைக்கப்படவும் மாட்டோம், அழைச்சா போகவும் மாட்டோம். பலகீனமான செய்தி தான். அது மாத்திரமல்ல, ஒரு வரலாற்றுல ஒரு பலகீனமான செய்தி இருக்குது. ரத்தன் அல் ஹிந்தி என்று சொல்லி, ரத்தன் அல் ஹிந்தி என்று இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிஞராம். அவர் அவருக்கு அல் முஹம்மர் என்று சொல்லுவாங்க. நீண்ட காலம் வாழ்ந்தவர், உலகத்துல நீண்ட காலம் வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட 600 வருஷம் வாழ்ந்தாராம். 600 வருஷம் வாழ்ந்தாராம். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதாகவும், ஒரு பள்ளத்தாக்கிலே வெள்ளம் வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காப்பாத்தினதாகவும், அதே மதீனா மக்கால இருந்து கொண்டிருக்க கூட சந்திர ரெண்டா புலந்ததை கண்டதாகவும், யாரா இப்படி புழக்க வச்சதுன்னு போய் சேர்ந்து பார்த்தா இவர், நான் யார் வெள்ளத்துல இருந்து காப்பாத்தினாரோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிக்கிறாங்க பார்த்துட்டு உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு செய்தி என்ன செய்யறாரு, பாரசீக நாடுகள்ல இருந்தும் அரபு நாடுகளில் இருந்து வந்த அரபிகள்கிட்ட சொல்றாரு. கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 நூற்றாண்டுகளுக்கு பிறகு. ஆனா அவர் பெரிய உண்மையில நம்பக்கூடிய வகையில தான் இருக்கிறார். அவர் உச்சங்காலம் பழமையானவர்ன்றதுக்கு ஆதாரமும் அவருடைய புள்ளகள் பழமையானதுக்கு ஆதாரம் இருக்குது. அவர் என்ன மாதிரி செய்யறாரு தெரியுமா? அந்த செய்தியில சொல்றாரு, நான் நபியவர்களை சந்திக்க போனேன், நபியவர்கள் வலது கையால் எனக்கு முசாபகா செய்தார்கள். நபியவர்கள் வலது கையால் எனது கைக்கு முசாபகா செய்தார்கள். எனது வலது கையை கொண்டு நபியோடைய வலது கையும், நபியோடைய வலது கையை கொண்டு எனது வலது கையிலும் முசாபகா செய்தோம். இந்த ஹதீஸ் லைவான செய்திதான். இது பார்த்தாவே என்னது பொய்யுடைய அடையாளங்கள் அதுல மின்னுது. அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை நாங்க ஆதாரம் பண்ணி வச்சுக்கணும்டா, வலது கையால முசாபா செய்யறதுக்கு ஆதாரமா இல்லையாது? நீ பலகீனமான செய்தி ஆதாரம்டா, இதை என்ன செய்யணும்? எடுத்து ஆகணும். அது மாத்திரமல்ல, இமாம் இப்னு அபி துன்யா ஒரு நூல் ஒன்று எழுதிக்கிறாரு, முசாஃபகத்தில் இஹ்வான் நினைக்கிறேன். அந்த நூல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ஒரு நபித்தோழர் இப்படி சலாம் சொல்றாரு, 2 கையால சலாம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தட்டுறாங்க, இப்படி சலாம் சொல்ல வேணாம், இது யூதர்களுடைய வளமை, ஒரு கையால சலாம் சொல்லுங்கன்றாங்க. நம்ம ஒரு கையால கொடுத்தா தான் யூதர வளமைன்றது, 2 கையால கொடுத்தவரை பார்த்து இது யூதர வளமை, இப்படி சலாம் கொடுக்கவான ஒரு கையால கொடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி வருது. லைவான செய்தி தான். அது என்ன முக்கியம் தெரியுமா? பலகீனமான செய்திகள் ஆதாரம் என்று சொல்றேன்னா நிறைய தேடலாம், 1-2 நிறைய இருக்கு. ஏன்னா பலகீனமான ஹதீஸ்க்கு ஒரு விதியே இல்லை, அது எல்லாத்துக்குள்ளே பேசி சொருகும். விளங்கிட்டா? சகியான ஹதீஸ் தான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். அப்ப எனவே
பலகீனமான ஹதீஸ்கள் நீங்க மார்க்க ஆதாரம் என்று அந்த குனூத்துக்கு சொல்வார்களாக இருந்தால் இந்த செய்தியை எட் பண்ணிக்கணும், இந்த செய்தியை சேர்த்துக்கணும். அடுத்தது சுபஹ் குனூத் ஓதுறாங்க தானே, இவங்க வந்து அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத்தன்னு ஓதுறாங்க. ரைட்டா? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறேன்? அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சுபஹ் குனூத்ல ஓதுனாங்க ஆதாரம் காட்டுங்க. சுபஹ் குனூத் இருக்கேன்னு வெச்சுக்குவோம். சுபஹ் குனூத் இருக்கிறேன்னு வெச்சுக்கண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல என்ன துஆ ஓதுனது வரணுமே, அதுல என்ன துஆ ஓதுனது வரணும். சூரிய கிரண தொழுகை இருக்கேன்னா என்ன என்ன ஓதுனது வருது எங்களுக்கு. அதுபோல இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதினார்கள்னா அதுல என்ன துஆ என்ன ஓதினாங்க? ஆதாரம் எதுவும் இல்லை. அல்லமனி துஆன் அகூலுஹு, அதாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துஆவை கற்று தந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் என்ற துஆவை ஓத கற்று தந்தார்கள். இதை கொண்டு போய் எங்க ஓதுறது? சுபஹ்ல ஒரு சுபஹ்ல சுருபஹ்ல குனூத்ல என்றால் அது வாசகம் என்னது இல்ல, இதைத்தான் கொண்டு போய் என்ன செய்றாங்க அங்க ஓதுறத பாக்குறோம். இதுவும் சுபஹ் குனூத் இல்லை என்றதுக்கான ஒரு ஆதாரம். சுபஹ் குனூத் இல்லை என்பதற்கான ஒரு ஆதாரம் என்ற செய்தி நாங்க பார்க்கிறோம். இது மேலதிகமான தகவல்களுக்காக சொல்லிக்கொண்ட விஷயம். இதுல என்ன எங்களுக்கு இப்ப முக்கியம் என்று சொன்னால், சுபஹ் வந்து குனூத் ஓதல்ல இமாம், ஷாஃபி மதஹ்பை சேர்ந்த இமாம் தான் தொழுவிக்கிறாரு. பின்னால தொழ வேண்டி எங்களுக்கு வந்துட்டு தௌஹீத் சகோதரர்கள் தொழுவிக்கிற இந்த பள்ளியும் இல்லை, அதனால அவங்களுக்கு பின்னால தொழ வேண்டி வந்துட்டுன்னு சொன்னா, இப்படி தொழுகிற டைம்ல அவருக்கு சுபஹ் குனூத் மிஸ் ஆகி அவர் சஜிதா சஹூ செய்தார். நாங்க என்ன செய்யணும்? இதான் இங்க பிரச்சனை. இமாம் சஜிதா சஹூ செய்தால் நாங்கள் என்ன செய்வது? இதுல சகோதரர்களை நான் ஒரு மார்க்க ரீதியான நிலைப்பாடுல தான் எடுக்கணும். குனூத்தை பொறுத்த வரைக்கும் சுபஹ் தொழுகையில ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய ஒரு பித்அத், அதை நாங்க செய்யக்கூடாது. சஜிதா சஹூவை பொறுத்த வரைக்கும் அது பித்அத் கிடையாது. சஜிதா சஹூவை பொறுத்த வரைக்கும் சுபஹ் தொழுகையில ஏற்படலாம், லுஹர்ல ஏற்படலாம், மக்ரிப்ல ஏற்படலாம், இஷால ஏற்படலாம், எந்த தொழுகையில ஏற்படலாம். அது எங்களுக்கு சில டைம்ல காரணம் விளங்கும், விளங்காமலும் இருக்கும். இமாமுடைய காரணம் எங்களுக்கு விளங்கும், எங்களுக்கு விளங்காமலும் இருக்கு. இமாம் ஏதோ ஒன்றை மறந்துருப்பார். உதாரணமா அத்தையாத்துல இருந்திருப்பாருன்னு வைங்களேன், நடுவத்தையாத்துல அவர் அத்தையாத்த ஓத மறந்துட்டாரு வைங்க. இமாம் நடுவத்தையாத்துல இருக்கிறாரு, ஆனா அத்தையாத்து முபாரக்காத்து ஸலவாத்து என்ற துஆவை ஓத மறந்துட்டாரு. இது எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. இப்ப அவர் என்ன செய்வாரு? சஜிதா சஹூ செய்வாரு. எங்களுக்கு காரணம் தெரியாது. நாங்க என்ன செய்யணும்? சொன்னா என்ன செய்யணும்? செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா சஜிதா சஹூ என்பது மார்க்கத்தில் உள்ள விஷயம். இமாம் வந்து 5 ரக்காத்துக்கு எழும்புறாரு, இமாம் வந்து 5 ரக்காத்துக்கு எழும்புறான்னு வைங்களேன், நாங்க என்ன செய்யணும்? 5 பிழை என்று விளங்குது. இமாம் 5 ரக்காத்துக்கு எழும்புற பிழை என்று விளங்குது, சொல்லி பார்க்கிறோம், சுபஹானல்லாஹ்ன்றோம், விளங்கல, என்ன செய்யணும்? சலாத்தை கொடுக்கலாது, நாங்க எழுப்பித்தான் ஆகணும். இது போன்ற விஷயங்கள் எங்களுக்கு என்ன சொல்லி காட்டுதுன்னா, இதா சஜத ஃபஸ்ஜுது, அவர் சுஜூது செய்தால் நீங்க என்ன செய்யுங்க? சுஜூது செய்யுங்க என்பது எங்களுக்குள்ள ஓர்டர். அவர் சுஜூது செஞ்சா நாங்க சுஜூது செய்யணும் ஓர்டர். வைதா ரக ஃபர்கவு, அவர் ருக்கு செஞ்சா நாங்க ருக்கு செய்யணும் மட்டும் ஓர்டர். சில டைம்ல சூரத்துல் ஃபாத்திஹா முக்காவாசியா ஓதிப்போம். இமாம் அல்லாஹ் அக்பர் என்ன செஞ்சிடணும்? நான் அல்லாஹ் அக்பர் போதான் செய்வோம். இது எங்களுக்குள்ள வாஜிப் என்பதனால